சொன்ன ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பவர் கேபிள். அத கண்டிப்பா கழட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அண்ட் கூலிங் யூனிட்ட நம்ம கழட்டிறலாம். இதுல ப்ராசஸர் இன்பில்டா வரும். நீங்க இத கழுவ கூட செய்யலாம். ஆனா இந்த கேஸ மட்டும் கழுவணும். பேட்டரிய தனியா கழட்டி வச்சுட்டு கழுவணும். நான் கழட்டும்போது கூட பார்க்கல. எடுக்கும்போது தான் பார்க்குறேன் அடியில இருந்து விழுது. அப்கிரேட் பண்ணிறலாம். ரேம் வந்து நாங்க லோக்கல் மார்க்கெட்ல தான் வாங்குனோம். 1200 ஆர் 1600 தான் ஆச்சு. 1600 மெகாஹெர்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன் ரேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய லேப்டாப், இந்த அம்மா லேப்டாப்போட ஃபுல் அப்கிரேட் வீடியோ அண்ட் என்னெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறேன், எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோ தான். இந்த லேப்டாப் வச்சு எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் அப்படின்னும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வீடியோக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஒன்னும் இல்ல கைஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் தான். பீஸ்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த லேப்டாப்பை எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் புஷ் பண்ண போறேன். ஆனா இதை வச்சு GTA 5 விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, அது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில நல்ல கேம்ஸ் உங்களால தரமாவே விளையாட முடியும் இந்த லேப்டாப்ல. ஃபர்ஸ்ட் அம்மா லேப்டாப் இதுதான். இதோட மாடல் நம்பர் என்னன்னு கீழே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்லேயே நிறைய தமிழ் வீடியோஸே இருக்குது எப்படி கலத்துறது என்னெல்லாம் இருக்கும்னு. ஆனாலும் நான் உங்களுக்கு திருப்பா சொல்கிறேன், நீங்கள் போய் அடுத்த வீடியோ ரெஃபர் பண்ணணும்னு இல்லை. அவ்வளோ ஸ்க்ரூவையும் கலத்துங்க, விசிபிளாக இருக்கக்கூடிய அவ்வளோ ஸ்க்ரூவையும் கலத்துங்க. நீங்கள் அதில் சென்டரில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்க்ரூவை கலத்தணுன்னா உங்களால் டிவிடி பிளேயர் இருக்கக்கூடிய இடம், அதாவது பழைய டிவிடி பிளேயர் இருந்திருக்க வேண்டிய இடம், ஆனால் அதில் டிவிடி இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் மட்டும் தான் இருக்கும். அதை இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா அதை கலத்தி எடுத்துக்கலாம். உங்களால் தனியாக கலத்திட்டு அதுக்கு ஒரு யூஸ் இருக்கு. அதை நான் பிறகு சொல்றேன். இப்போ அதுல ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த டிவிடி பிளேயர் கலத்துனீங்களா, அதுக்கு கீழே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும். அது ரெண்டையும் கலத்திட்டு லைட்டா புஷ் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு கேஸ் தனித்தனியா வர தொடங்கிரும். கொஞ்சம் மெல்ல புஷ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ஸ்க்ரூ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு காட்டி தந்துடும். அதுக்கு பிறகு கரெக்டா கலத்தி முடிச்ச உடனே ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்களா, பவர் கேபிள். அதை கண்டிப்பா கலத்தி விட்டுருங்க. இல்லைன்னா போர்டுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கலத்தி விட்டுருங்க அந்த பவர் கேபிளை. அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு அவ்வளோத்தையும் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் 2 லைன் போகுது பார்த்தீங்களா, அதில் ஒன்று தான் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் அந்த 2 லைனுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ்பி போர்ட்டை மதர் போர்டு கூட கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அண்ட் கூலிங் யூனிட்டை நம்ம கலத்திடலாம். இதில் ப்ராசஸர் இன்பில்டாக வரும், அதனால நம்மளால் கலத்த முடியாது. பட் கூலிங் யூனிட்டை கலத்தி நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். கூலிங் யூனிட்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃபேனு தான். அந்த ஃபேனு, அந்த காப்பர் பிளேட்டு எல்லாத்தையும் தனியாக கலத்தி நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஃபேனை முதல்ல க்ளீன் பண்ணி வச்சிடலாம். உள்ளே ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி டஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். என்னடா ரெட் கலரில் டேப் ஒட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த லேப்டாப் நான் ஆல்ரெடி கலத்திருக்கேன். ரெட் கலரில் இருக்கக்கூடிய டேப் வந்து ஃபேனுக்கும் அந்த வெண்டிலேஷனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும், அதில் ஒட்டி விடுறது தான் சும்மா. எதுக்கு பின்னாடி அடிக்கிறேன் அப்படின்னா, கீபோர்டுக்கு உள்ளேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போய் மாட்டியிருக்கும். அதுங்க எல்லாத்தையும் எடுத்து தட்டி கீழே கொண்டு வர்றதுக்கு தான் கீபோர்டில் தட்டுறது. ஆனால் மெல்ல தட்டணும். ஃபாஸ்ட்டாக தட்டினீங்கன்னா கீபோர்டும் டேமேஜ் ஆகும், உங்களுக்கு பேட் லக் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேயும் டேமேஜ் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் கேஸை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இதை கழுவ கூட செய்யலாம். ஆனால் இந்த கேஸை மட்டும் கழுவணும். பேட்டரியை தனியாக கலத்தி வச்சுட்டு கழுவணும். ஆனால் இதில் கழுவக்கூடிய அளவுக்கு ஒன்றும் டஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு கீபோர்டில் இருந்ததில் ஓரளவு டஸ்ட் எல்லாமே கீழே வந்திருக்கு. உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோத்தையும் அப்படியே டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பியும் டிஸ்பிளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பியும் பின்னாடி பார்த்து போக வேண்டியது தான். அவ்வளோதான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டிய ஐட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். இனி அப்கிரேடிங் மேட்டர் மட்டும் தான் இருக்குது. வாங்க என்ன அப்கிரேட் பண்ணுறேன் அண்ட் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறேன்னு காட்டுறேன். இதோ நீங்கள் உங்கள் லேப்டாப்பை ஒழுங்கான இடத்துல வச்சு யூஸ் பண்ணாட்டா இப்படி தான் ஏதாவது கெஸ்ட்டு வந்து உங்கள் லேப்டாப்புக்குள்ளே வாழ்ந்துட்டு போவாங்க. அதுக்கு இது ஒரு லைவ் சாம்பிள், நீங்களே பார்த்துக்கோங்க. நான் கலத்தும் போது கூட பார்க்கல, எடுக்கும்போது தான் பார்க்குறேன் அடியில இருந்து விழுது. நீங்கள் உங்கள் லேப்டாப்பை எதனால கரெக்டாக வச்சு ஒரு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளே காட்டிட்டேன் கைஸ். சரி, இப்போ அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து 250 GB EVM ஹார்ட் டிஸ்க்கு, சாரி
இவிஎம் எஸ்எஸ்டி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 8 GB ரேம். அதில் இருந்த அதே மெகாஹெட்ஸுக்கு தான் போயிருந்தேன். 1600ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில மெகாஹெட் ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒரு பின் மாற்ற போகிறேன்னு, யூஎஸ்பி பின்னு, அதுதான் மாற்ற போகிறேன். வாங்க இப்போ எல்லாத்தையும் மாற்றிடலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு ப்ராசஸரை பார்த்துக்கோங்க. ப்ராசஸர் மேலே நான் எதுவுமே வைக்கலை, அது பிளைனாக தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற ட்ரையான தெர்மல் பேஸ்ட்டை மட்டும் நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படி எடுக்காதுங்க, உங்கள்கிட்ட பட்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் அதை மாதிரியான லிக்யூடை யூஸ் பண்ணி எடுங்க. சும்மா வெறங்கையில் என்ன மாதிரி எடுக்காதுங்க. நானே இதில் வந்து என்கிட்ட அந்த டைமில் அது ஸ்டாக் இல்லை, ஸோ கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேலையை முடிச்சு கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் வந்து கையிலேயே எடுத்துட்டேன். நீங்கள் இதை மாதிரி பண்ணாதுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ப்ராசஸரை சுற்றி நிறைய சின்ன சின்ன செமிகண்டக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும், அது எதையுமே நீங்கள் டேமேஜ் பண்ணிடக்கூடாது பட்ஸ் வச்சு எடுக்கும்போது. ஸோ ரொம்ப கவனமாக எடுங்க. ஓகே, இப்போ கூலிங் யூனிட்டை மாற்றிடலாம். அதில் கூட டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கூலிங் யூனிட்லேயுமே நீங்கள் வந்து தெர்மல் பேஸ்ட்டை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, கூலிங் யூனிட்லேயும் ப்ராசஸர்லேயும் தான் தெர்மல் பேஸ்ட் ஒட்டியிருக்கும். நீங்கள் நாள்பட யூஸ் பண்ண ட்ரை ஆகிரும் தெர்மல் பேஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து வைப் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். வெறங்கையிலையும் பண்ணலாம். ஆல்கஹால் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சும்மா கரெக்டுன்னு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மாட்டும்போது ஃபேனோட கேபிள் ஒன்று கலத்தி விட்டுருப்பீங்க. அதாவது ஃபேனுக்கு பவர் சப்ளை மதர் போர்டில் இருந்து போகும், அந்த கேபிளை கரெக்டாக மாட்டிடுங்க. ஏன்னா நானே அடிக்கடி மறந்துடுவேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபேன் ஃபங்க்ஷன் ஆகாட்டா கூலிங் சிஸ்டம் ஒழுங்காக நடக்காது. அடுத்ததாக அப்படியே நம்ம ரேம் அப்கிரேட் பண்ணிடலாம். ரேம் வந்து நாங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். 1200 ஆர் 1600 தான் ஆச்சு. 1600 மெகாஹெட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரேமோட ஸ்பீடு. அதில் எது இருந்ததோ அதே தான் அப்படியே தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முதல்ல ஹார்ட் டிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைப் இருக்குல்ல, அதை முதல்ல மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஹார்ட் டிஸ்கே சேஞ்ச் பண்ணிடலாம், ஹார்ட் டிஸ்க்கை அப்படியே எஸ்எஸ்டியாக மாற்றிடலாம் அப்படின்னு 250 GB இவிஎம் எஸ்எஸ்டி தான் போட்டிருந்தோம். இது எங்களுக்கு கிட்டத்தட்ட 3 years வாரண்டியோட கிடச்சிது. பிராண்டு இருக்கிறது வரைக்கும் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலமை தான் அந்த எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை மாதிரி எந்த எஸ்எஸ்டினாலும் மூவ் ஆகிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். சாட்டா எஸ்எஸ்டி தான் வாங்க முடிஞ்சுது. இது வந்து அரௌண்ட் 2300 ஆர் 500 அந்த ரேஞ்சில் ஆச்சு. கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக ரேட்டு தெரில, தெரிஞ்சால் எடிட் பண்ணும்போது கீழே போட்டு விடுறேன். நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மாறுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை மாதிரி கலத்தி மாட்டும் போது அதை சுற்றி நிறைய ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாம் எப்படி எடுத்தீங்களோ அப்படியே போடுறது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அந்த எஸ்எஸ்டி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, கரெக்டாக ஒரே இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை அப்படியே போட்டுருங்க. அதுக்கு பிறகு இப்போது நான் வேறு ஒரு இடத்துல இருந்து எடுத்த அந்த ஸ்ட்ரைப்பை அப்படியே மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அந்த பஸ் கேபிள் கரெக்டாக ஒர்க் ஆகலை, அதனால தான். ஸோ நான் அந்த கேபிளை மட்டும் அப்படியே மாற்றி வச்சிட்டேன். கேபிள் ஆர் ஸ்ட்ரைப் அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே மாற்றி வச்சிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு அது அப்படியே ஒர்க் ஆக தொடங்கிடுச்சு. நீங்கள் பார்ப்பீங்க, இந்த எடிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு அதில் வரக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறோம், என்னெல்லாம் கேம் விளையாடி பார்க்குறோம் அப்படின்னு. இப்போ அப்படியே மூடிடலாம். முதல்ல பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரியை கனெக்ட் பண்ணாமையும் மூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து அந்த டிவிடி டிஸ்க் வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல,
அதை உள்ளே வச்சுருங்க. எல்லா இடத்துலையும் கரெக்டாக சைட் பை சைடில் கொஞ்சம் அமுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும், அது தானாகவே லாக் ஆகிரும். இது போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட தொடங்குங்க. சரி, அந்த டிவிடி பிளேயரை போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ண தொடங்குங்க. அவ்வளோத்தையும் அப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரூ போட்டு முடிச்சிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக வேலை அப்கிரேடு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து க்ளீனிங் ப்ராசஸ். அதாவது நான் இதுக்கு வந்து க்ளீனருக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம். ஆல்கஹால் மீன்ஸ் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் யூஸ் பண்ணலாம், வேறு ஆல்கஹால் இல்லை. ஸோ ஐசோப்ரோபில் ஆல்கஹால் யூஸ் பண்ணி டிஸ்பிளே க்ளீன் பண்ணலாம். இது வந்து நான் பாலிஷிங் லிக்விட் இருக்குல்ல, பைக் பாலிஷிங் லிக்விட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பிளாக் பார்ட் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஷைனிங் கொடுக்கும். உங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட லேப்டாப் கொடுக்கும்போது இல்லைன்னா உங்கள் லேப்டாப்பே ரொம்ப ஷைனிங்காக தெரியும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் டிஸ்பிளேயில் யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளேக்கு நீங்கள் ஐசோப்ரோபில் ஆல்கஹால் தான் பே ஆகணும். கீபோர்ட்லேயும் நீங்கள் பார்த்து இருக்கணும், ஏன்னா இது உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஒன்றும் ஆகாமல் போகலாம், சம்டைம்ஸ் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ அதனால் அதை பார்த்தே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேம் டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணக்கூடிய கேம் டெஸ்ட் என்ன அப்படின்னா அசாசின் கிரீட் பிளாக் ஃப்ளாக். இதுக்கு முன்னாடி இந்த கேம் இதில் ரன்னே ஆகாது. ஸோ இதில் இப்போ நல்ல பிளேயபிள் FPSல நல்லாவே எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. அதை நீங்களே பார்க்கலாம். 2-3 மிஷின்ஸ் முடித்தேன். எனக்கு ரொம்ப நாளாக விளையாடணும்னு வச்சுருந்த ஒரு கேம். ஸோ அன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருந்து இதில் நல்லா விளையாடி பார்த்தேன். நீங்களும் யாராவது அசாசின் கிரீட் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதுக்கடுத்தது வழக்கமாக நம்ம செக் பண்ணக்கூடிய கேம் தான். எல்லா லேப்டாப்லையும் இதை நான் செக் பண்ண தான் செய்வேன், ஏன்னா இது எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த கேம் என்ன கேம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஃபார் கிரை 3. வாங்க அதோட கேம் பிளே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கேம் பிளே வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபார் கிரை 3 கன்னிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் போட்டுருங்க. அதில் அந்த குறிப்பாக அந்த வில்லனோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, வில்லனோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணியிருக்கேன். டியூ டு ஓப்பனாக போட்டேன் அப்படின்னா 25 மினிட்ஸுக்கு மேலே போயிடும். ஃபுட்டேஜெலாம் எடிட் பண்ணாமல் ரா கேமிங் போட்டேன் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால தான் எடிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த கேமெல்லாம் என்னால் FPS நோட் பண்ண முடியலை. அந்த டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லேப்டாப் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ சும்மா போட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் கேம்ஸ் விளையாடி பார்த்தேன். உண்மையாகவே நல்ல பர்ஃபார்மன்ஸ் தந்தது கேம்ஸுக்கு. அடுத்ததாக ஒரு இண்டி கேம் போயிடலாம். இண்டி கேமும் இதில் நல்லா விளையாட முடியுது. இந்த கேம் இதுக்கு முன்னாடி வந்த கேம்லாம் 2014-13 வந்தது. பட் இந்த கேம் 2020 வந்து ஒரு இண்டி கேம். ரொம்பவே நல்லா ப்ளே ஆச்சு. அண்ட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா AMDலேருந்து ஒரு அப்டேட் வந்துருந்தது, கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் மாதிரி ஒன்று வந்துருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இதில் பண்ணேன். அந்த இதுலேயே அந்த அப்டேட்லேயே நமக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டை எனேபிள் பண்ணியிருந்தாங்க. சரி ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கேம் விளையாடும் போதே நமக்கு ரெக்கார்டும் பண்ணிக்க முடிஞ்சுது. கேம் பிளேயும் என்னால் தரமாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் கொஞ்சம் மேக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு பண்ண முடியலை. மினிமம் செட்டிங்ஸில் வச்சு, மினிமம் இல்லை மீடியம் செட்டிங்ஸில் வச்சு என்னால் விளையாட முடிஞ்சுது. மேக்ஸில் வச்சு என்னால் விளையாட முடியலை, லேக்ஸ் ஃபீல் பண்ணேன். பட் மினிமம் செட்டிங்ஸில் உங்களால் இந்த கேம் விளையாட முடியும். இந்த கேமோட பேர் ராஞ்சி. நம்ம இந்தியன் டெவலப்பர்ஸ் தான், அதுவும் ஒரு இண்டி டெவலப்பர்ஸ், AAA கம்பெனி கிடையாது, ஒரு இண்டி டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ண ஒரு கேம் தான் இது. ஸோ டைம் வந்ததுதான் கண்டிப்பாக விளையாடி பாருங்க. நல்லா இருக்குது இந்த கேம். அதோட கேம் பிளேயும் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இது வந்து 2xல தான் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் மீடியமில் என்னால் லேக் இல்லாமல் இந்த கேம்ஸ் ப்ளே பண்ண முடிஞ்சுது. ஸோ கேம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் கேம் விளையாடலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அப்படியே எடிட்டிங் பார்க்க போனோம் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ, அந்த வீடியோவோட லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரும். அந்த வீடியோவோட ஃபுல் எடிட்டட் கிளிப்ஸை ஒருக்கா ரெண்டர் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ நேரம் ஃபுல்லாக ரெண்டர் ஆகி வர்றதுக்கு எடுக்குது அப்படின்னா 16 நிமிஷம் 55 செகண்ட் எடுக்குது. நான் டைம் கரெக்டாக போடுறேன் உங்களுக்கு எடிட்டிங்கில். 16 நிமிஷம்
கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுக்க 16 நிமிஷம் ஆகுது. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்க கவர்மெண்ட் லேப்டாப்பை எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியும் ஹார்ட்வேர் ரீதியா அண்ட் எந்த மாதிரியான கேம்ஸ் விளையாட முடியும், எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இது என்னோட கருத்து, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாப்போமா? 羽ばたいたら戻らない